கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வார்த்தை சங்கீதம் 18:18. என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார். விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்களேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவா என்ற வார்த்தையின்படி இந்த நாளில் இந்த வசனம் சொல்லுகிறது. என் ஆபத்து நாளில் எனக்கு எதிராக எவ்வளோ பேர் வந்தாங்க. என்னுடைய பிரச்சனையின் மத்தியில், என்னுடைய சூழ்நிலையில், நான் கஷ்டப்படுகிற நேரத்தில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். ஆனால் கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு ஆறுதலாய் ஆதரவாய் இருந்தார் என்பது இந்த வசனம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களை, நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு எந்த சூழ்நிலையும் கைவிட மாட்டார். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை நடத்துகிறார். அவர் உங்களை கரம் பிடித்து வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார் என்பதை மறந்து போகாதுங்க. எந்த ஆபத்து நேரிட்டாலும் கர்த்தர் இன்றைக்கி ஆதரவாக உங்களோடு இருக்கிறார். ஏன்னா எதிரிட்டு வர்ற எல்லா விரோதிகள், சத்துருக்களை எல்லாரும் தேவன் அழித்து போட்டு நமக்கு உங்களுக்கும் ஒரு அதிசயத்தை செய்ய கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாக இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு செய்வாராக. வசனத்தை ஒருமை பாராட்டுங்க. என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார். என் தேவன் எனக்கு ஆதரவாக இருந்தார். என்னை விடுவிக்கும்படியாக என்னோடு கூட கர்த்தர் இருந்தார் என்று சொல்லி இந்த நாளை துவங்குங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களோடு இருப்பார். என் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.